சினிமா திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் பலவிதமான துறைகளில் பல கலைஞர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி ரொம்ப பெரிய அளவில் சாதனைகளை செஞ்சுருக்காங்க. ஆனால் அதில் ஒரு சில பேர் மட்டும்தான் எல்லா துறையிலையுமே சாதனையாளர்களாக இருந்து சகலகலா வல்லவர்களாக இருந்திருப்பாங்க. அந்த வரிசையில் நம்ம தமிழ் சினிமா திரையுலகத்தில் நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர், வசனகர்த்தா, திரைக்கதை ஆசிரியர், பாடலாசிரியர், பாடகர் அப்படின்னு தொடர்ச்சியாக தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தி அதில் வெற்றியும் கண்டவர் தான் விஜய டி ராஜேந்தர். ரசிகர்களால் டிஆர் அப்படின்னு அன்போடு அழைக்கப்படுறாரு. இவருடைய இயக்கத்தில் வெளிவந்த பல திரைப்படங்கள், இவருடைய இசையில் வெளிவந்த பல பாடல்கள் இன்னைக்கு வரைக்குமே ரசிகர்களால் ரொம்ப பெரிய அளவில் கொண்டாடப்பட்டிருக்கு. தமிழ் சினிமாவில் 80களின் காலகட்டத்தில் ஒரு இசை சாம்ராஜ்யத்தையே நடத்தினவர் தான் இசைஞானி இளையராஜா. அந்த காலகட்டத்திலேயே டிஆர் அவர்கள் தனக்குன்னு ஒரு தனி பாணியை உருவாக்கி அவருடைய பாடல்களை ரசிகர்களை கொண்டாட வச்சார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய திரைப்படங்களில் பார்த்தோம் அப்படின்னா அண்ணன் தங்கை சென்டிமெண்ட், அம்மா சென்டிமெண்ட், அடுக்குமொழி வசனங்கள், பதிலடி வசனங்கள் அப்படின்னு பலவற்றிற்கு புகழ்பெற்றவராக இருந்தார். 40 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தமிழ் சினிமாவில் ஹீரோக்களுக்கான அந்த மரபை உடைச்சி பல திரைப்படங்களில் தாடியோடு நடித்து அசத்தினார். இப்படிப்பட்ட சூழலில் தான் சமீபத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் டி ராஜேந்தர் அவர்கள் கலந்துக்கிட்டார். அந்த நிகழ்ச்சியில் டி ராஜேந்தர் அவர்களை பார்த்த ரசிகர்கள் பலரும் கண் கலங்கி நொந்து போயிருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய டிஆர் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் ரொம்பவே பொறுமையாக நடந்து வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அடுக்குமொழியில் பட்டாசு வெடிக்கிற மாதிரி பேசக்கூடிய டிஆர் அவர்கள் அன்றைக்கி ரொம்பவே அமைதியாகவும் பேசியிருக்காங்க. இதை பார்த்த ரசிகர்கள் பலரும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. முடி எல்லாமே கொட்டி போய் தொப்பி அணிந்திருந்த அவரை பார்த்து பரிதாபமான நிலையில் இருப்பதாக ரசிகர்கள் பலரும் சொல்லியிருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் சினிமா திரையுலகத்தில் உச்சத்தில் இருந்து சினிமாவில் இருக்கக்கூடிய அனைத்து துறைகளையுமே கரைச்சி குடித்து கம்பீரமாக இருந்த டி ராஜேந்தர் அவர்கள் இன்னைக்கு உருக்குலைஞ்சு போய் இருக்கதை பார்த்த ரசிகர்கள் பலரும் தங்களுடைய வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க. டி ராஜேந்தர் பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.